வணக்கத்துடன் வெல்கம் டு மேக்லேடஸ். இன்னைக்கு டாபிக் திருக்குறள். திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டும் கிடையாது, அது உலக பொதுமறை சொல்லுவாங்க. ஏன் உலக பொதுமறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாடுன்னு கிடையாது, எல்லா நாட்டிலுமே இருக்கிற எல்லாருக்குமே திருக்குறள் அனைத்து விதமான கருத்துகளுமே சரியான முறையில் எடுத்துரைக்கிறது. அந்த காலத்துல இருந்து எப்ப திருக்குறள் எழுதப்பட்டதோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இனி வர்ற ஜென்ரேஷனுக்குமே திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறளுமே நம்மளோட வாழ்வோடு நடைமுறைக்கு பொருந்துற மாதிரி விஷயங்கள் தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் அதனால அது உலக பொதுமறைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருக்குறளோட பெருமையை உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. சரி, ரைட்டா? இன்னைக்கு நம்ம திருக்குறள் பத்தி ஒரு சில திருக்குறள்கள் மட்டும் பார்ப்போம். எத்தனை குறள்கள் இருக்கு? 1330 குறள் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு 10 குறள் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்கன்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நடுவுநிலைமை. நடுவுநிலைமைனா என்னப்பா? நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான் தமிழ்ல அதோட தலைப்பை வச்சு நம்மளால ஓரளவில் மேக்சிமம் பார்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நடுவு நிலைமை, நடுநிலை தவறாமல் இருக்கிறது, அதை பத்தி தான் ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது தெரியுது இல்லையா? அப்படிதானே? அப்ப என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது நடுநிலைமை உடையவர்கள் இருப்பாங்க இல்லையா, அது நடுநிலைமை உள்ளவங்க இல்லாதவங்க அப்படின்றது அவங்களுக்கு கடைசியில மிஞ்சி நிற்கிற புகழ்னாலையும் பழியினாலையும் தான் ஒருத்தவங்க நடுநிலையில இருந்தாங்களா நடுநிலைமையில இல்லையான்றது அவங்களுக்கு பின் எஞ்சி நிற்கிற புகழ்னாலையும் பழியினாலையும் தான் தெரியும் அப்படி சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு நல்ல பர்சன்ஸ் சொல்லுங்கப்பான்னா நம்மளால டக்குன்னு நிறைய பேரை சொல்ல முடியும். அப்படித்தானே? இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லுவீங்க, எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவீங்க, டக்குன்னு காமராஜர் ஐயாவை சொல்லுவீங்க, யாருனாலும் சொல்லுவீங்க. புகழோட உச்சியில யாருன்னு கேட்டால் டக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். அதே இது பழியினால இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம்? நிறைய பழி குற்றங்களுக்கு ஆளானவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ அதை எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன சொல்லுது? அவங்களுக்கு அப்புறம் புகழ் நிலைச்சு நின்றா அவங்க நடுநிலைமையில நடந்திருக்காங்க. சப்போஸ் பழி அவங்களுக்கு பின்னாடி பழி அறியப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க? நடுநிலைமையில இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? செகண்ட் குறள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது சமமாக துலாபாரம் கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்களா? இல்லைன்னா தராசு பார்த்துருப்பீங்களா? துலாபாரம் தான். இப்போ உங்களுக்கு தராசுனா அப்பெல்லாம் முடியல, மிஷின் மணி இதில் வந்துருச்சு இல்லையா, இப்போ எலக்ட்ரிக்கல். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. துலாபாரம் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா? துலாபாரம் நம்ம பக்கம் வாழைப்பழம் வச்சிருப்பாங்க, இங்க ஒரு குட்டி பாப்பா உட்கார வச்சிருப்பாங்க. அந்த துலாபாரத்துல அந்த துலா கோல் இருக்கு இல்லையா, நடுவுல நிக்கிற அந்த கோல் எந்த ஒரு எடைக்கு எடை பார்க்கும் போது கடைசி அந்த துலா கோல் நடுநிலைமையா தான் இருக்கும் இல்லையா? சரியான இடத்துல முள் நிற்கும். ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கும் போது அந்த முள் நேராக சென்டர் பிளேஸை தொடும். சப்போஸ் பாப்பா இருக்க பக்கம் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த முள் எந்த பக்கம் சாயும்? பாப்பா பக்கம் சாயும். ஸோ அந்த பாப்பா எடைக்கு அதிகமான ஃப்ரூட்ஸ் வச்சாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் இருக்க பக்கம் சாயும். புரியுதா? அதாவது தன்னோட நிலைமையிலிருந்து மாறாம சரியா செயல்படணும், அதுதான் துலாக்கோல் காட்டும். அதே போல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நடுநிலைமையா நீதி தவறாம நடுநிலையா செயல்படணும், அதுதான் ஒரு சான்றோருக்கு அழகு அப்படி சொல்றாங்க. இந்த போல அப்படின்னு வருது இல்லையா, அப்படின்னு உவமை அணி. துலாக்கோல் மாதிரி இருக்கணும் சான்றோர்கள், துலாக்கோல் மாதிரி. அந்த உவமை போல, இது போல அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் உவமை அணி. இதுல இருக்க அணி என்னப்பா? உவமை அணி. தேர்டு ஒன் என்ன சொல்றாங்கன்னா, கூடா ஒழுக்கம். என்ன சொல்லி தராங்க? கூடா ஒழுக்கம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம்
புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. என்ன சொல்றாங்க? வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது மனதையே அடக்க ஒருத்தவங்களுக்கு இல்லை வல்லமை வந்து, அதாவது மனதை அடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸோ ஒரு பக்குவமோ இல்லாத ஒருத்தவங்க, நான் வந்து தவம் புரிகிறேன், எனக்கு தவமே பண்ண தெரியும், அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செய்கிறாங்க. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா, புலியோட தோலை போர்த்தி கொண்ட பசு, புலியோட தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. அதாவது பசு வந்து பயிரை மேயும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புலித்தோலை போர்த்தி கொண்ட பசு புலியோட தோலை போய் பசு எடுத்துகிட்டு வந்து போர்த்தி அதை பயிரை வந்து மேயுமா? அது வந்து இல்லை. அப்படி ஒன்று உலகத்திலே இல்லாத ஒன்று. ஸோ அதுதான் இல்பொருள் உவமை அணி, இல்லாத ஒன்றை வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறது. ரைட்டா? மனதையே அடக்க ஒருத்தவங்களுக்கு வல்லமை இல்லாத ஒருத்தவங்க வழியை போய் தவக்கோலம் புரிகிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, புலியின் தோலை பொருத்தி கொண்ட பசு பயிரைமை வந்து போன்றது. சரி, ரைட்டு. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்ப்போமா? கணைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். கணைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். அதாவது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, அம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா, நேராக அம்பு இருந்தாலும் அம்பு கொடியது தானே. அம்பு வந்து எய்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? காயம் ஏற்பட்டுரும், சம்திங் என்ன செய்யும், ஏதோ ஒரு தப்பாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது வளைவோடு இருக்கும் இல்லையா, அம்பு பக்கத்தில் அந்த இது இருக்கும் இல்லையா, கொம்பு யாழ் இருக்கும் இல்லையா, அம்போட வில் இழுக்கும் போது அந்த யாழ் இருக்கு இல்லையா, அது வளைஞ்சுதான் இருக்கும். ஆனா அந்த யாழ் வந்து இனிமையை தான் தருது. அதிலிருந்து புறப்படுற அம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா, அதுதான் கொடியதா இருக்கு. அது போல மக்களின் பண்புகளை, அதாவது மற்றவங்களோட தோற்றத்தால் அல்லாமல் செய்கையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க தோற்றத்தை பார்த்து இவங்க ஓகே இல்லை, அதுக்கு தான் சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் பை புக் இட்ஸ் கவர் அப்படின்னு வந்து ஒரு லைன் சொல்லுவாங்க. ஒரு அந்த அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து இவங்க வந்து ஓகே இல்லை, ஒருத்தவங்க தோற்றத்தை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லையா, அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு வந்து உணரணும், செய்கையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த குறள் வந்து சொல்றாரு வள்ளுவர். வள்ளுவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வருதா எல்லாருக்கும்? எவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா? ரைட். ஃபிஃப்த் ஒன் கல்லாமை பார்த்தா, கல்லாமைனா எதை சொல்ல வர்றாங்க? இந்த இடத்துல வந்து கல்வியை பற்றி சொல்ல வர்றாரு வள்ளுவர். சரி, ரைட். ஃபிஃப்த் ஒன் உலர் என்னும் மாத்திரையார் இருக்குல்லையா, உலர் என்னும் மாத்திரையார் அல்லல் பயவா கலர் அணையர் கல்லாதவர். அதாவது கல்லாதவர், இந்த குறள் வந்து நீங்கள் ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டே வந்திருப்பீங்க. கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேற எந்த பயனும் இல்லை. ஒருத்தவங்க படிக்கலை, கல்வியை கற்கலைன்னா அவங்க வந்து கலர் நிலம்னா என்ன சொல்லுவாங்கப்பா, எந்த ஒரு யூஸ்மே இல்லாத ஒரு நிலம் இருக்கும் இல்லையா, அந்த நிலத்துக்கு ஒப்பானவங்க. என்னதான் அவங்க உயிரோடு இருந்தாலுமே அவங்களால வேற எந்த ஒரு யூஸ்மே பயனுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ரைட். 6th விழுங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை எவர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை எவர். அதாவது இதோட பொருள் என்னன்னா, இது சிம்பிள் தான். கற்றவர்களுக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. 2 பேருக்குள்ள வேறுபாடு என்னன்னா, கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு, டிஃபரன்ஸ் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களுக்கும் விலங்குக்கும், மக்கள் எப்படி இருப்பாங்க, விலங்கு எப்படி இருக்கும், ஓகே புரியுது தானே, அதுக்குள்ள வேறுபாடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து குற்றங்கடிதலில் வந்து 7th ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படி சொல்றாரு. அதாவது ஒருத்தவங்க பழி வர்றதுக்கு முன்னாடியே தம்மை காத்து கொள்பவருடைய வாழ்க்கை
அதாவது காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை. ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு பழி வரும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். அப்படி யோசிக்காம பழி வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க இல்லையா? அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நெருப்போட அருகில வந்து வைக்கோல் போர் தெரியும் தானே? அத வந்து நெருப்பு பக்கத்துல வச்சா என்னடா பண்ணும்? நெருப்போட அதுவும் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி தான் இத சொல்றாங்க. சரி, ரைட். இதுல வந்து போல வந்துருச்சா? இது போல, அது போல, அதுக்கு உவமையா உன்னை காட்டுறாங்க இல்லையா? வைக்கோற் போல அப்படின்னு. ஸோ போல வந்தா உவமை அணி. ரைட். எய்த், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இது வந்து ரொம்ப 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 அழகான ஒரு குறள். என்னன்னா, முதல்ல தான் குற்றத்தை நீக்கிறணும். அது என்னவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்மளோட குற்றத்தை கண்டு அதை நீக்கிட்டு அப்புறமே ஒருத்தவங்களோட குற்றத்தை ஆராய்ந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு பழியும் ஏற்படாது. நம்மக்கிட்டேயும் 1000 குற்றத்தை வச்சுட்டு நம்ம போய் இன்னொருத்தவங்களோட குற்றத்தை ஆராய்ந்தா அதில் ஏதாவது யூஸ்ஃபுல், ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட குற்றத்தை கண்டுபிடிச்சு அதை நீக்கிறணும். கண்டுபிடிக்கணும் கூட வள்ளுவர் சொல்லலை, அதை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ரைட். அடுத்து இடனறிதல். அதுல 9th ஒன், தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. அதாவது பொருத்தமான இடத்தை அறியாமல், அதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? முன்னோர்கள், மூதாதையர்கள் நம்ம வீட்டிலேயே சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த உனக்கு தெரிஞ்சுக்காம அந்த விஷயத்த வந்து செய்யாத, தொடங்காத. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை செய். ஒரு பிஸ்னஸ் பண்ண போறோம்னா முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கும், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, ஆனால் செஞ்சு தொடங்கியாச்சு, அப்புறம் அதை கைவிடவும் கூடாது. ஏதோ சூழ்நிலையால் செஞ்சுட்டீங்க, ஆனால் அதை கைவிடவும் கூடாது. ரைட். அதை தான் சொல்கிறாங்க, பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது. ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 1008 தடவை யோசிக்கணும். திரும்ப அதை கைவிடனாலும் அதையும் வந்து சிந்தித்து தான் செயல்படணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது. ரைட். 10th, கடலோடா கால்வால் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, தேர் இருக்கு இல்லையா? தேர் எப்படி இருக்கும்? பெரிய நல்ல வலிமையான பெரிய சக்கரம் இருக்கும், அதுதான் தேர். அந்த தேரை போய் கடல்ல ஓட வைக்க முடியுமா? ஓட வைக்க முடியாது. அதே போல கடல்ல ஓடுற கப்பலை கொண்டு வந்து தரையில விட்டு கப்பலை இதுல ஓட்டுங்க, தரையில ஓட்டுங்க அப்படி சொன்னா அது முடியுமா? முடியாது. ஸோ அவரவர் தமக்குரிய இடங்களில் மட்டுமே சிறப்பாக செயல்பட முடியும். தட் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்டோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவங்கள டைரக்டா பண்ணி விட்டோம்னா அதுல வந்து அவங்கள அடிச்சுக்க பீட் பண்ணவுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கும். தமக்குரிய இடங்களில் மட்டுமே சிறப்பாக செயல் முடியும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை கொண்டு வந்து அவங்கள கிரிக்கெட் விளையாட சொன்னா அவங்களால கிரிக்கெட் விளையாட முடியுமா? முடியவே முடியாது. அதே இது கிரிக்கெட் விளையாடுறவரை கொண்டு வந்து பேசுங்க அப்படி சொன்னா அவங்களால பேச முடியுமா? இலக்கணம், தமிழ், தூய தமிழ் அந்த மாதிரி பேச முடியுமா? முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த துறையில் எதுல சிறப்பாக செயல்படும் அறிஞ்சு அந்த இடத்துல தான் செயல்பட முடியும். இதுதான் பிரிது மொழிதல் அணி. அதாவது பிரிது மொழிதல் அணில வந்து ஒரு உவமையை சொல்றாங்க, ஆனா அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம சொல்லி முடிச்சிடுறாங்க, நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த மைய கருத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு அதோட என்ன விஷயன்றத வந்து நம்மளோட சிந்தனையில வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? அதை நம்ம தான் அறிந்து செயல்படணும். ரைட். இப்ப பாருங்களேன், இந்த 3 அணியையும் பார்த்துடலாமா? உவமை அணினா என்னன்னா, ஒரு பாடலில் உவமையும் உவமையும் இடம்பெற்று உவம உருவு வெளிப்படையாக வந்தால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த போல அப்படின்றது உவம உருவு, அது அந்த 2 குறள்லையுமே வெளிப்படையா வந்துச்சு இல்லையா? அதனால இது வந்து உவமை அணி. இல்பொருள் உவமை அணி. உலகத்திலே இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்றது வந்து இல்பொருள் உவமை அணி. ரைட். 3rd ஒன்று என்னது?
பிரிது மொழிதல் அணி. இதுல வந்து கப்பல்ன்றது வந்து நிலத்தில் ஓடும் தேர் கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் நிலத்துல ஓடாது. இதுதான் உவமை. இதன் மூலம் எவருக்கும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெற இயலாது என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. இக்குறளில் பிரிதுமொழிதல் அணிது இடம் வருகிறது. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. உவமை மட்டும் சொல்லிட்டு கருத்தை நம்ம தான் என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் பிரிதுமொழிதல் அணி. ஓகே, ரைட். ஓகே, நூல்வெளிக்கு வந்தாச்சு. நூல்வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காங்க. வள்ளுவரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் தானே, மேக்ஸாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டே தான் வருவோம். அவரை பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எத்தனை ஆயிரம்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், நமக்கு தெரியும். ரைட். நெக்ஸ்ட், திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல், அதுவும் தெரியும். இதில் அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. இதில் முப்பால் தெரியும் தானே, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகே, இதில் அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் எத்தனை இயல்கள் கொண்டது? 4. பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. அது என்னது? அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். சரி, ரைட். அடுத்து இன்பத்துப்பாலில் வந்து 2 இயல் தான், களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், படித்து தான் என்ன செய்யணும், ஆகணும். ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணணும், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறதுக்கு நீங்கள் தான் மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறீங்க, ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ரைட். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்னப்பா? சொல்லுங்க பார்ப்போம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. ரைட்டா? அடுத்து, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யாரு? கல்லாதவர். யாரு? கல்லாதவர் தானே, படிச்சோம் தானே, சொல்லுங்க. கல்லாதவர். ஆப்ஷன் ஆ. அடுத்து, வல்லுருவம். வல்லுருவம்னா இந்த வல்லு இருக்கு இல்லையா, வன்மை கூட்டல் உருவம், வல்லுருவம். ரைட். 4th ஒன்று, நெடுமை பிளஸ் தேர் என்னும் சேர்த்தெழுப்ப கிடைப்பது நெடுந்தேர். நெடுந்தேர் இந்த இருக்கு இல்லையா, ஈதான் நெடுந்தேர், மை. ஓகேவா? கடல் பிளஸ் ஓடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. நம்ம லாஸ்ட் அப்ப படிச்சோம்ல, என்னது? பிரிதுமொழிதல் அணி. சரி, ரைட். அடுத்து, சான்றோருக்கு அழகாவது எது? சான்றோருக்கு என்னப்பா அழகு? நம்ம படிச்சோம்ல, அந்த துலாபார கோல் மாதிரி நின்று அவங்க என்ன செய்யணும், நீதி அந்த 2 பக்கமும் இருக்கணும், இல்லாம என்ன சொல்றது, துலாபார கோல் எப்படி இருக்கும், சரிசமமா ஃபேவரிசம் காட்டாது, இவங்களுக்கு அவங்களுக்கு காட்டாது, எது சரியான ஒரு விஷயமோ அதை தான் காட்டும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அந்த இருக்கு இல்லையா, இதுதான். தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்பட்டுள்ள பொருளின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகு ஆகும். அடுத்து, செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல, பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? பழியின்றி வாழணும்னா என்ன சொல்றாங்க பாப்போமா? அதுக்கு எந்த குறள் இருக்கு? பழியின்றி வாழணும்னா தன் குற்றம் படிச்சோமா? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இதா இருக்கு இல்லையா, முதல்ல தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது. வெரி குட். இதை நான் ஏன் உங்களுக்கு இந்த நோட்ஸில் கொஸ்டின் ஆன்சர் குறித்து கொடுக்கலன்னா, நம்ம வந்து குறளோடு சேர்த்து சொல்கிறோம். மிஸ் வந்து 2 மார்க்ஸ் தானே, உங்களுக்கு அந்த குறள் தேவையில்லை அப்படின்னு கூட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா, மேபி இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்களாக அதை வந்து மார்க் பண்ணி படிங்க, மிஸ் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ரைட். ஓகே, ஃபைன். அடுத்து, வழியின் நிலைமையான் கோடிட்ட இடங்களை. வழியில் நிலைமையான் வல்லுருவம் புலியின் தோல் டஸ் மேய்ந்தற்று. இது குறள்ல இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? நீங்க தான் அதை வந்து என்ன செய்யணும், தேடி படிக்கணும். தேடி நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும் போது நம்மளை அறியாமலே அதோட இந்த இருக்கு இல்லையா, இந்த குறள் தான் அங்கே இருக்கு. ஸோ இந்த குறளை நீங்க தேடணும். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் மேல்
புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. ஓகே. ஓகே. இப்படி நீங்க ஒவ்வொன்னா தேடி படிக்கும்போது, உங்களுக்கான தேடுதல் கிடைக்கும்போது, படிப்பு மேல நமக்கு ஒரு தனி ஆர்வம் வரும். இப்ப இதுல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டி, இந்த இடத்துல ஆன்சர் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அத வந்து பண்ணலாம் தான். ஆனா வந்து நம்ம ஒரு விஷயத்த தேடி தேடி படிக்கிறச்ச நம்மள அறியாமலே நமக்கு என்ன செய்யும், நிறைய நாலேஜ் வந்து கேதர் ஆகும். அடுத்து நீங்க வந்து யூடியூப் பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. உங்களுக்கே புக்கை ரீட் பண்ணணும், நமக்கு இது தெரியணும், இது இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களே எடுத்து என்ன செய்வீங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் இந்த லெசன், அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு. ஓகேவா? இதுதானே கொடுத்துருக்காங்க, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகே ரைட். இதோட இந்த கிளாஸ் வந்து என்ன செய்யுது, கம்ப்ளீட் ஆகுது. இயல் 2மே கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து ரொம்ப எனக்கு தேவை. அதான் என்னை பூஸ்ட் பண்ணும். ஓகே, நாளைக்கு 4 வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நல்லதே நடக்கும்.